வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி 6th to 9th வரைக்கும் டேர்ம் வாய்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். 9th பார்த்தோம் அப்படின்னா இயல் வாய்ஸில் ஒரு 7க்கும் 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6th ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் 6th அதாவது 3 டேர்மையும் சேர்த்து ஒரு 100 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராவர், உன்னால் முடியும் என்று உன்னை நீயே நம்பு, அதுவே உனது முதல் வெற்றி. அதாவது இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்க வந்துட்டோம், நம்மளால முடியுமா, நம்மளால இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா, ஒரு இடத்துல போய் டெஸ்ட் பேட்ச் போட்டு சேரோம் அப்படின்னா அவங்க இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களே, நம்ம இவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமே, நம்மளால பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அதுவே என்னவா நம்மளுக்கு இருக்கிற ஒரு தோல்வி மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம நம்பணும். ஸோ நம்ம என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொற்கள் பல தொடர்ந்து நின்று அவங்க சொல்றாங்க. இது என்னன்னு சொல்லலாம், தொடர் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? அதாவது தொகைநிலை தொகாநிலை இருக்கு இல்லையா? ஸோ தொகைநிலை தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொடர் தொகை. ஓகேவா? தொகை வந்து 6 வகைப்படும். ஸோ தொகைநிலை தொடரானது 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். மதுரை சென்றார் இத்தொடரில் மறைந்து வந்துள்ள ஓம உருபு, அதாவது உருபு மதுரை சென்றார்னு இருக்கு, இதுல இருக்கிற மறைஞ்சு வந்திருக்க ஓம உருபு எது அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா மதுரைக்கு சென்றார், எப்படி வந்திருக்கணும், மதுரைக்கு சென்றார்னு வந்திருக்கணும். அப்போ இங்க கூ அப்படிங்கிற ஓம உருபானது என்ன பண்ணியிருக்கு, மறைந்து வந்திருக்கிறது. அடுத்த கேள்வி, வேற்றுமை உறுப்புகளும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. அப்போ ஒரு வேற்றுமை உருவோ அப்படி இல்லை அதில் ஏதாவது ஒரு சொல்லோ மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நார்மலாக உறுப்பு மட்டும் மறைந்து வந்தது, வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வருதுன்னா நம்ம அதை வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். அதை விளக்கும் அந்த சொல்லும் மறைந்து வருவது, அந்த சொல்லே மறைந்து வர்றதை என்ன சொல்றோம் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்த கேள்வி, தண்ணீர் பந்தல் எவ்வகை தொகைக்கு சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்ணீர் பந்தல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி பொருள் வரும், தண்ணீரை வைத்திருக்கும் பந்தல் அப்படின்னு பொருள் வரும். தண்ணீர் பந்தல்னா என்ன பொருள் இது வரும் அப்படின்னா தண்ணீரை வைத்திருக்கும், அப்போ தண்ணீர் வச்சிருக்கிற பந்தல் அப்படின்னு பொருள் வருதா. அந்த வைத்திருக்கும் அப்படிங்கிற பொருளானது இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. ஓகேவா? மறைந்து வந்திருக்கு. இப்போ தண்ணீரை அப்படின்னு சொல்லும்போது ஐ வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது என்னதுல வரும், ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்போ இது என்னதுல வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வரும். அதே சமயம் நம்ம இன்னொரு மாதிரியும் பொருள் கொள்ளலாம். தண்ணீருக்காக அமைக்கப்பட்ட பந்தல் அப்படின்னு கொண்டோம்னா அந்த இடத்துல என்ன பொருள் வரும், ஆக அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உறுப்புல வரும். அப்போ தண்ணீருக்காக அமைக்கப்பட்ட அப்படிங்கிற பொருளும் இந்த இடத்துல மறைந்து வருது. அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையிலையும் வரும். ஸோ இதுல இந்த 2 ஆப்ஷன்லையுமே வரும். 6வது கேள்வி, காலம் காட்டும் இடைநிலையும், அப்போ காலம் காற்ற இடைநிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காலம் காட்டும் அந்த இடைநிலையானது மறைந்து வருவது. அப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அது 3 காலத்தையும் குறிக்கும், எந்த காலத்தையும் குறிக்காது. ஓகேவா? அப்போ 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடதா வர்றதை நம்ம எதை சொல்வோம், வினைத்தொகை அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? அப்போ வீசு தென்றல் அப்படின்னு இருக்கு, வீசு தென்றல் இருக்குன்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல்னு 3 காலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதான் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி இந்த இடத்துல மறைஞ்சு வந்துருச்சு. அப்போ இது காலத்தை காட்டல, அது எதுல வரும் அப்படின்னா வினைத்தொகையில் வரும். வீசு தென்றல், கொள்கயிறு, இச்சொற்கள் எவ்வகை தொகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இது முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக இருந்தால் அது வினைத்தொகை. அடுத்த கேள்வி, காலங்கறந்த பெயரச்சமே டேஷ் ஆகும். அப்போ காலம் கறந்த பெயரச்சத்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வினைத்தொகை. இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நன்னூலார் சொல்லியிருப்பார். ஓகேவா? காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை அப்படிங்கிற லைனு நன்னூல்ல இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? அடுத்து 9வது கேள்வி, நிறம், வடிவம், சுவை, அளவு ஆகியவற்றை உணர்த்தும் பண்பும் பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுடன் இடையே ஆகிய என்னும் பண்புறுப்பும் மறைந்து வருது. அப்போ இந்த பண்புறுப்புகள்லாம் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகையில வந்துடும். அந்த ஓமை உருவெல்லாம் மறைஞ்சு வந்ததுன்னா அதை ஓமை தொகைன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பண்பை குறிக்கக்கூடிய அந்த தொடர்கள்லாம் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. அடுத்து 10வது கேள்வி, சாரை பாம்பு இத்தொடரில் அமைந்துள்ள தொகை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சாரை பாம்பு. ஓகேவா? இதுல பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர். இப்போ பாம்பு அப்படின்றது பொது பெயர், இது பின்னாடி இருக்கு. பாம்பு அப்படின்னா எல்லா வகையான பாம்பையும் குறிக்கக்கூடியது. அதுல சிறப்பா இந்த சாரை அப்படிங்கிற சிறப்பு, அந்த ஒரு பாம்பை மட்டும் சிறப்பா சொல்றாங்க இல்லையா, அப்போ சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கு, பாம்பு அப்படிங்கிற பொது பெயர் பின்னாடி இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது இரு பெயரொட்ட பண்பு தொகை. ஓகேவா? இரு பெயரொட்ட பண்பு தொகை.
ஓமைக்கும் பொருளுக்கும் இடையே ஓம உறுப்பு மறைந்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓம உறுப்பு இருக்கு இல்லையா, ஸோ ஓம உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது ஓமை தொகை. வெளிப்பட்டு வந்தது அப்படின்னா அதை ஓமை தொடர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இது ஓமை தொகை. இப்போ மதுரைக்கு சென்றார், அதில் அந்த கூவை எடுத்துட்டோம்னா மதுரை சென்றார், அந்த உறுப்பு மறைந்து வருது இல்லையா, அதுதான். ஓகேவா, ஸோ உறுப்புகள் மறைந்து வந்துச்சுன்னா அது தொகை, வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது தொடர். மலர்கை, இத்தொடரின் விரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலர்கையோடைய விரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ஓமை தொகை தான். மலர் போன்ற கையில, ஓகேவா, மலர் போன்ற கையை தான் மலர்கை அப்படின்னு சொல்றாங்க. இதுல போன்ற அப்படிங்கிற ஓம ஒரு மறைந்து வந்ததுனால மலர்கை அப்படிங்கிறது ஓமை தொகையில வரும். இதே மலர் போன்ற கை அப்படின்னு விரிவா இருந்துச்சுன்னா இது தொடர். ஓகேவா, அப்போ இத்தொடரோட விரிவு என்னது, மலர் போன்ற கை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. அப்போ அப்படிங்கிற சொல்லு மறைந்து வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தந்தையும் தாயும் இதுல இந்த அப்படிங்கிறது மறைஞ்சு எப்படி வரும், தந்தை தாய் அப்படின்னு வரும். இந்த அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை உண்மை தொகை அப்படின்னு சொல்லணும். என்னது, உண்மை தொகை. அதே இந்த அப்படிங்கிறது வெளிப்பட்டு தந்தையும் தாயும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எண்ணுமையில வரும். ஓகேவா, இந்த மறைந்து வந்ததுன்னா உண்மை தொகை, வெளிப்பட்டு வந்தா எண்ணுமை. அண்ணன் தம்பி, மார்கழி திங்கள், இதில் அண்ணன் தம்பி என்பது எவ்வகை தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரணும். ஓகேவா, அண்ணனும் தம்பியும். இதுல அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துருச்சா, இப்பதான் பார்த்தோம் இல்லையா. என்பது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. 15வது கேள்வி, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. இதெல்லாம் இல்லாம இப்போ வேற்றுமை தொகை இருக்கு, வினை தொகை இருக்கு, பண்பு தொகை இருக்கு, ஓமை தொகை இருக்கு, உண்மை தொகை இருக்கு. இப்போ இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். வேற்றுமைனா வேற்றுமை உறுப்பு மறைந்திருக்கும், வினை தொகைனா அந்த 3 காலத்தையும் காட்டாம இருக்கும், பண்பு தொகைனா பண்பு பெயர்கள் மறைந்திருக்கும், ஓமை தொகைனா ஓம உறுப்பு மறைந்திருக்கும், உண்மை தொகைனா விகுதி மறைந்திருக்கும்னு பார்த்தோம். இதெல்லாம் இல்லாம, இதெல்லாம் குறிக்காம, இந்த 5த்தையும் குறிக்காம மற்றொன்று வேறொரு சொற்கள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அப்ப அதுக்கு நம்ம என்ன பேரு அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும், அன்மொழி தொகை. ஓகேவா, இது 5லையும் அடங்காம மற்ற இது மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, அன்மொழி தொகை. அதாவது அல்லாத மொழி அப்படின்னு அதுக்கு பொருள். இதுல அல்லாத மொழி மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். சிவப்பு சட்டை பேசினார், இத்தொடரில் பயின்று வந்துள்ள தொகை. இப்போ சிவப்பு சட்டை பேசினார். ஓகேவா, இதுல நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி பண்போ வினையோ உண்மை தொகையோ ஓமை தொகையோ கிடையாது. இப்போ சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை பேசுமா, கண்டிப்பா பேசாது. யாரோ ஒருத்தர் சிவப்பு சட்டையை போட்டிருக்கிறாரு, அப்ப சிவப்பு சட்டையை அணிந்திருந்தவர் பேசுகிறார். சிவப்பு சட்டை பேசுறாருன்னா அந்த சட்டையை அணிந்திருப்பவரை அது குறிக்குது இல்லையா. இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அன்மொழி தொகை. ஓகேவா, அன்மொழி தொகை. 17 வட்டத்தொட்டி, இத்தொடரில் மறைந்து வந்துள்ள உறுப்பு எது. அதாவது வட்டத்தொட்டி அப்படின்னா வட்டமாகிய தொட்டி அப்படின்னு பொருள் பண்ணணும். ஓகேவா, வட்டமாகிய தொட்டி. அப்போ இது என்ன பொருள், எந்த உறுப்பு மறைந்து வந்திருக்கு, ஆகிய அப்படிங்கிற ஓம உறுப்பானது மறைந்து வந்திருக்கிறது. கயல்விழி, இத்தொடர் எவ்வகை தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கயல் விழினா என்னது, கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கயல் விழி என்றால் கயல் போன்ற விழி. அப்போ போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு மறைந்து வந்ததுனால இது என்னவா இருக்கும், ஓமை தொகை. தேர்ப்பாகன், விரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்ப்பாகன்னா என்ன பொருள் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன். தேர்ப்பாகன் என்பது தேரை ஓட்டும் பாகன். அப்போ ஓட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது, ஒரு பயன், ஒரு செயல். அந்த செயல் மறந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், உருபும் பயனும் உடன்தொக்கு தொகையில வரும். ஓகேவா, அப்போ தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு இந்த தேர்ப்பாகன் அப்படிங்கிறது எதுல வரும், தேரை ஓட்டும் பாகன். அந்த செயலானது இந்த இடத்துல ஓட்டும் அப்படிங்கிற செயல் மறைந்து வந்ததுனால இந்த தேர்ப்பாகனை எதுல சொல்லணும், உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில சொல்லணும். செங்காந்தல், இத்தொடர் எவ்வகை தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்காந்தல் அதாவது செம்மையான காந்தல் அப்படின்னு பொருள்படும். செம்மையான காந்தல். அப்ப செம்மை அப்படிங்கிற பண்பை குறிக்கிறது. பண்பை குறிஞ்சிச்சுன்னா அதுல எதுல வந்துடும், பண்பு தொகை. காற்றேவா என்ற கவிதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காற்றேவா அப்படின்றது பாரதிதாசருடைய கவிதை தொகுப்புல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதோடைய ஆசிரியர் பாரதியார். பாரதிதாசன் சொல்லிட்டேன், பாரதியார். ஓகேவா, ஸோ காற்றேவா அப்படிங்கிறது பாரதியாருடைய கவிதை தொகுப்பு. உலக காற்று நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 15 தான் என்ன பண்றாங்க அப்படின்னா உலக காற்று நாளாக கொண்டாடுகிறார்கள். எது, ஜூன் 15 உலக காற்று தினமாக கொண்டாடப்படுகிறது. முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார்னு சொல்லுவோம் இல்லையா, நப்பூதனார். காவிரி பூம்பட்டினம் பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் முல்லைப்பாட்டின் ஆசிரியர். 10 பாட்டு நூல்களில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 பாட்டு நூல்லையே மிக சிறந்த அடிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. இதுதான் குறுகிய அடிகளை கொண்ட நூல். அடுத்து முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா வெறும் 103 அடிகளை கொண்டது. ஸோ 10 பாட்டிலேயே 103 அடிகளை கொண்டு குறுகிய அடிகளை கொண்டனால தான் 10 பாட்டில் குறுகிய அடிகளை கொண்ட நூலா நம்ம முல்லைப்பாட்டை சொல்றோம். அது எத்தனை அடி அப்படின்னா வெறும் 103 அடி. புயலிலே ஒரு தோடி என்ற நாவலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப சிங்காரம். யாரு, ப
சிங்காரம் இவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நாவலுடைய ஆசிரியர் இவர் தான். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று தென்றலை குறிப்பிடும் நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு தென்றலை அதாவது காற்ற குறிப்பிடுற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். ஓகேவா, இந்த லைன் எதில் இடம்பெற்றிருக்குது? சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி, இந்தோனேஷியாவில் உள்ள மெடான் நகரில் பாண்டியன் என்னும் பெயரில் விடுதி இருந்ததாக குறிப்பிடக்கூடிய ஆசிரியர் யாரு? அப்போ இந்தோனேஷியாவில் பாண்டியன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு விடுதி இருந்திருக்கு. அதை எந்த ஆசிரியர் அவருடைய நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிங்காரம் அவர் அந்த கதை படித்தோம் இல்லையா, இப்போ புயல்லே ஒரு தோணி. ஸோ சிங்காரம் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய நாவலில் சொல்லியிருப்பார். யாரு? சிங்காரம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் யாரு? பாராட்டினாங்க அப்படின்னு கேட்கல, பாராட்ட பெற்றவர் யாரு அப்படின்னா பாரதியார். ஸோ பாரதியாரை நீர்துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு யார் பாராட்டியிருப்பா அப்படின்னா பாரதிதாசன் பாராட்டியிருப்பாரு. ஆனால் இந்த பாராட்ட பெற்றவர் யாரு? பாரதியார். ஸோ கேள்வியை கவனமாக படிக்கணும். பாராட்ட பெற்றவர் பாரதியார், பாராட்டினவர் தான் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்கள்ல வீசுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா, ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுது? ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் வீசுகிறது. ஸோ இந்த 30 கேள்வியுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 2ஆம் இயல்ல இருந்து 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.